அனைவருக்கும் வணக்கம். வசந்த பஞ்சமி தினத்தன்று வராகி வழிபாடு செய்யும் பக்தர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது தை மாதம் வளர்பிறை பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாவது இந்த வசந்த பஞ்சமி தினத்தன்று குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக நம்ம வழிபாடு செய்யலாம். நம் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிப்பதற்காக வழிபாடு செய்யலாம். அனைத்திற்குமே நம்ம வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நிறைவேறுவதற்காக வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த வசந்த பஞ்சமி தினத்தன்று நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான நாள். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருகின்றது வசந்த பஞ்சமி. ஞாயிற்றுக்கிழமை வருவதனால நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படின்னா, இல்லத்தில் காலை மாலை இருவேளையும் வாசலில் கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நிலைவாசலை 2 அகல் விளக்கோ அல்லது 1 அகல் விளக்கோ ஏற்றிக்கோங்க. அடுத்து பூஜையில் தீபம் ஏற்றிக்கோங்க. நம்ம வாசல் தெளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வாசல் தெளிப்பது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்பு தண்ணீர்லேயும் அல்லது ஒரு கப்புலையும் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் கோமியம் விட்டு பன்னீர் விட்டு நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இல்லம் சுபிட்சமாக இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நமக்கு நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செயல், உருளை வைக்க பழக்கம் இருப்பவர்கள் இருந்தாலும் சரி, எனக்கு இதுவரை பழக்கம் இல்லை அப்படின்னா கூட பெரிய ஒரு மண் பாத்திரம் உங்ககிட்ட இருக்கின்றது, மண் குடுவை மாதிரி பாத்திரம் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் பூக்கள் போட்டு வைக்கலாம். அல்லது பித்தளையில் பாத்திரம் இருக்குன்னா கூட அதில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி பூக்கள் போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நாளன்று நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. இந்த நாளன்று குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக நீங்கள் வராகி வழிபாடு செய்பவர்கள் பச்சை பயிறு தீபம் ஏற்றலாம். அல்லது நீங்கள் ஏலக்காய் மாலை வராகி எண்ணெய்க்கு போட்டு அந்த மாலையை ஒரு பச்சை நிற துணியில் முடிச்சு போல் கெட்டி குழந்தைங்க பேக்குக்குள்ளே நீங்கள் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அவங்க நன்றாக படிப்பாங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் அவங்களுடைய புக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வச்சுடுங்க. நன்றாக படிப்பாங்க குழந்தைங்கள். குழந்தைங்களுக்கு நன்றாக படிப்பு வரணும் அப்படின்னு இந்த சியாமலா நவராத்திரி அதில் வசந்த பஞ்சமி நாளும் மற்றும் இந்த சியாமலா நவராத்திரி இந்த 9 நாளும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சியாமலா நவராத்திரி எப்போது அப்படின்னா அது இப்போ நமக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ஜனவரி 30 ஸ்டார்ட்டு, பிப்ரவரி 6ஆம் தேதி வரை நமக்கு இருக்கின்றது. நிறைய பேர் இந்த நவராத்திரி கொண்டாடுவாங்க. நிறைய பேருக்கு இது கொண்டாடி பழக்கம் இல்லை. அதனால தான் இதற்கான பதிவுகள் நான் போடவில்லை. ஆனால் அந்த வசந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாள். அதனால் இந்த நாளன்று மட்டும் நீங்கள் கொண்டாடினாலே போதும், மிக சிறப்பான பலன் கொடுக்கும். மற்றும் நம்ம குழந்தைங்களுக்காக இந்த வழிபாடு நம்ம செய்வதனால இன்னமும் சற்று பலன் நமக்கு கிடைக்கும். சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. இந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் நன்றாக கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்து நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இது முக்கியத்துவம் கொடுக்கலாம். வற்றாத செல்வம் இருப்பதற்காக, இல்லத்தில் சுபிட்சம் உண்டாவதற்காகவும் இந்த நாளை நீங்கள் வழிபாடு செய்யலாம். மன அமைதி கிடைக்க, மன மகிழ்ச்சி கிடைக்க, சந்தோஷம் எப்போதுமே நம் இல்லத்திலும் நமக்கும் இருப்பதற்காக இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடுபவர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்ப்பதே மிகவும் சிறப்பானது. அடுத்து யாருக்காவது நம்ம தானம் செய்வது ரொம்ப நல்லது. பசு மாடுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்க. நம் தானம் செய்ய செய்ய தான் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். முதல்ல கொடுக்க தான் நமக்கு பெருக ஆரம்பிக்கும். அதனால் கொடுத்து பழகுங்க, உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக நீங்கள் ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள். அதாவது ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டும் பசம்பும் வச்சு ஒரு சிவப்பு நிற நூலால் அந்த வெற்றிலையும் அந்த பசம்பும் அந்த விரலி மஞ்சளை வச்சு ஒரு 5 சுற்று சுற்றி நீங்கள் முடிச்சு போல் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணம் பெருக ஆரம்பிக்கும். இப்போ அந்த வெற்றிலை காய்ந்த பிறகு அந்த வெற்றிலை மட்டும் எடுத்துட்டு அந்த விரலி மஞ்சள் அந்த வசம்பை அப்படியே நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு செல்வம் எப்போதுமே நிலைத்து இருக்கும். பணம் ஈர்த்து தரக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். கடன் தொல்லை இருக்குது அப்படின்னாலும் சரியாக போயிடும். அதனால் ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அடுத்து மிகவும் முக்கியமானது,
ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் நீங்கள் கோதுமை தீபம், அந்த தானிய தீபம் வழிபாடு செய்யும்போது உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும். கோதுமை தானியம் சூரிய பகவானுக்கு உரியது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி இருப்பதனால் கோதுமை தானிய தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அல்லது மொத்தமாகவே நம்ம தானிய தீபமாகவும் நம்ம தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றிட்டு அந்த தானியத்தை பறவைகளுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. அதற்கடுத்து நீங்கள் படத்திற்கு பூக்களால் நல்ல ஒரு வாசனை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அடுத்து மிகவும் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு என்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும், உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டுதலை நீங்கள் எழுதி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். இதற்கு எல்லா வேண்டுதலும் நீங்கள் வைக்கலாம். எத்தனை வேண்டுதல் நம்ம வைக்கலாம் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது நிறைவேறும் வரை நம்மளுடைய மனசில் அது இருந்து கொண்டே இருக்கும்போது சீக்கிரமாக அது நடக்கும். அதனால் ஒரு வேண்டுதல் வைங்க. அது நிறைவேறின பிறகு அடுத்த வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னைக்கு இந்த வளர்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்பானது. நிறைய தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதில் முக்கியமாக தேங்காய் தீபம் ஏற்றலாம், செம்பருத்தில தீபம் ஏற்றலாம், வெற்றிலை இலை தீபம் ஏற்றலாம், மருதநில தீபம் ஏற்றலாம், தானியம் தீபம் ஏற்றலாம், வெல்லம் தீபம் ஏற்றலாம், மொச்சப்பயிறு தீபம் கூட நம்ம ஏற்றலாம். ரொம்ப நல்லது. நமக்கு எந்த தீபம் எளிமையாக இருக்கின்றதோ அதை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுடைய பூஜை வெற்றியாகும். இந்த நாளன்று உங்களுடைய மனம் பாசிட்டிவாக இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. கட்டாயமாக உங்களுடைய பூஜை வெற்றியாகும். எப்போவுமே நெகட்டிவாக இருக்காதீங்க. நெகட்டிவாக இருக்கிறத தள்ளி போட்டு பாசிட்டிவாக மாற ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக மாற முடியும். ஏன்னா நம்மளுடைய ஆழ் மனதில் நமக்கு என்ன சொல்கின்றதோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை சொல்வாங்க. அதனால் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. இந்த நாளன்று உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே வராகி எண்ணெய் நிறைவேற்றி வைப்பாங்க. எதற்காக வராகி எண்ணெய் பதிவு போடும்போதெல்லாம் பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு, தாய் பார்த்தீங்கன்னா ஒரு படை தளபதி. அவங்களுக்கு இருக்கிற ஆதிக்கமும் அவங்களுக்கு இருக்கிற தைரியம் தான் நமக்குள் இருக்கும், பக்தர்களுக்கும் இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவான எண்ணத்துக்குள்ளே போகாமல் பாசிட்டிவாக இருக்கும்போது அன்னையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்களும் ஒரு தைரியசாலியாக கட்டாயமாக மாறுவீங்க. எதற்கும் துணிந்தவளாக நீங்கள் இருப்பீங்க. அதற்காக தான் நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. ஒரு பெண் தைரியமாக இருந்தால் அவள் எது வேண்டுமானாலும் சாதிப்பாள் அப்படிங்கிறதுக்காக தான் பாசிட்டிவாக இருக்க சொல்கிறது. ஏன்னா ஒரு பெண் அந்த இல்லத்தில் பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கிறாங்க, தைரியமாக இருக்கிறாங்க அப்படின்னா தலைக்கு மேலே பிரச்சனை இருந்தாலும் அவங்க தூசு பல தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெண் அந்த இல்லத்தில் ரொம்ப தைரியசாலியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் எத்தனை உள்ள பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்து கொள்ள முடியும். அதனால் எப்போதுமே வராகி பக்தர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் இருக்கணும். எப்போதுமே நமக்கு எல்லாம் நடக்கும், நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.